ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கந்த புராணத்தை மிகவும் எளிமையான தமிழ் நடையில் விளக்கமாக சொல்ல இருக்கும். அதனுடைய முதல் தொடக்கமாக நாம் விநாயகரை வணங்கிட்டு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடலான முருகப்பெருமானின் ஆறிருத்தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். பொருள்: ஆறிரு தடந்தோள் வாழ்க என்றால் 6 விசாலமான தோள்களை உடைய முருகப்பெருமானே வாழ்க என்று பொருள். 6 முகம் வாழ்க, 6 முகங்களைக் கொண்ட முருகப்பெருமானே வாழ்க. வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க என்றால் மலைகளை கூட விரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வேல் வாழ்க என்று பொருள். குக்குடம் வாழ்க என்றால் முருகனின் கொடியில் இருக்கும் கோழி சின்னம் வாழ்க என்று பொருள். செவ்வேல் ஏறிய மன்சை வாழ்க என்றால் செம்மையான வேல்களை உடைய முருகப்பெருமானின் மீது ஏறிய மயில் வாழ்க என்று பொருள். யானைதன் அணங்கு வாழ்க என்றால் யானையை தோற்கடித்த வீரனான முருகன் வாழ்க என்று பொருள். மாறிலா வள்ளி வாழ்க என்றால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஏக பத்தினியாக வாழும் வள்ளி தேவி வாழ்க என்று பொருள். வாழ்க சீரடியார் எல்லாம் என்றால் பெருமைமிக்க முருகனின் பக்தர்கள் அனைவரும் வாழ்க என்று பொருள்.